திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாய அருள்மிகு திருவிற்கோலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கண்ணுதல் கடவுள் கடலடி போற்றுவோம் எனும் தலைப்பின் கீழாக இன்றைய சிந்தனை அமையப்பெறுகின்றது. இந்திய தமிழ் வேதம் எனும் தலைப்பிலே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருக்குறுந்தொகையில் இருந்து இந்த பாடல் இங்கே சிந்தனையாக அமையப்பெறுகின்றது. முதல் சிந்தனையாக அமைகின்றது. இரண்டாவது சிந்தனையும் அதுபோல திருக்குறுந்தொகையாகவே அமைகின்றது. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது. இரண்டு பாடல்களையும் நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். முதல் பாடல், பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், செய்து வருவதால், அதாவது செய்யும் பட்சத்தில், பெருமானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் வழுவாது வழிபாடு செய்து திருவடி போற்றி வரும் வகையில் நம்மை கண்டு காலத்துதுவர்கள் அஞ்சி நடுங்குவர் என்ற செய்தியை நமக்கு இங்கே எடுத்துக்காட்டுற போதில் அமைகிறது. இரண்டாவது சிந்தனையாக வருவது, கால தூதுவர்களுக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் நேரடியாகவே அவர்களுக்கு அறிவுரை தருகிறார்கள். அடியார்களை நீர் நெருங்காதீர் அப்படின்னு சொல்றார். ஆகவே பெருமானை வழிபாடு செய்தால் காலனும் கலங்கி நிற்பான் அப்படின்றதுதான் இந்த பாடல்கள் வழியாக நாம் அறியக்கூடிய செய்தியாகும். பாடலை பார்ப்போம். கால பாசம் பிடித்தெழு தூதுவர் பாலகர் விருத்தர் பழையார் எனார். கால பாசம் பிடித்து எழு தூதுவர் பாலகர் விருத்தர் பழையார் எனார். அதாவது பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. காலபாசம்னா பாசக்கயிறு. பாசக்கயிறு கொண்டு இந்த உயிர்களை பற்றி இருக்கின்ற அந்த பாசங்கள் மும்மலங்கள் அந்த உயிரை விட்டு நீங்குகின்ற சமயம், இந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கக்கூடிய நேரம் விரைந்து வந்தது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அந்த உடலில் இருந்து உயிரை பாசக்கயிறு கொண்டு பற்றி செல்கிறார்கள் அப்படின்ற அந்த பற்றி செல்லக்கூடிய நிலை. யார் பற்றி செல்கிறார்கள்? யம தூதுவர்கள் அப்படின்னு சொல்றார். காலனின் கூற்றுவனின் தூதுவர்களாகிய யமதூதுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாசக்கயிறு வீசி பற்றி செல்கிறார்கள். அவர்கள் யாரெல்லாம் பற்றி செல்வார்கள் அப்படின்னா, பாலகர், வயதானவர், நல்ல அறச்செயல்களில் பழகியவர்கள். இவங்க இதெல்லாம் வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த காலனுடைய தூதுவர்கள் இதெல்லாம் எதுவுமே வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. பாலகர் அதாவது பிறந்த குழந்தை, பிறந்து 10 மாதம் ஆனது, 2 வயசு ஆனது, 5 வயசு ஆனது, 20 வயசான இளைஞன், 80 வயசான முதியவர், பெருமானையே போற்றி வழிபாடு செய்து வந்த ஒரு சிறந்த சிவனடியார், இப்படி நல்ல அறச்செயல்கள்லாம் பழகியவர்கள். அதாவது பெருமானுக்காக தொண்டு செய்தவர், பெருமானுக்கு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பது போல மக்களுக்காகவே தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். தான் வசிக்கின்ற பகுதியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் துடைத்து, துயரங்களை துடைத்து, அவர்கள் தேவையான உதவிகள்லாம் செய்வது, அறச்செயல்கள், தர்ம சிந்தனையோடு தர்ம செயல்கள்லாம் செய்வது, இப்படி இருக்கிறவங்க. இந்த மாதிரி யாரு எடுத்தையும் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய கடமை அந்த உடலை விட்டு அந்த உயிர் ஆன்மா விலக வேண்டிய நேரம் வரும் பொழுது அந்த ஆன்மாவை பற்றி செல்வார்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை நாம் தவித்து துன்பத்தில் மூழ்குவதை விட பெருமானை நினையாதே வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது நாம் பெருமானை நினைக்க எண்ணினால் நினையாது போய்விடும். ஆகையினால நினைக்க முடியாம போயிடும். ஆகையினால முன்னமே இப்பவே நீங்க நினைங்க அப்படின்னு சொல்ற. ஆல நீழல் அமர்ந்த வாட்போக்கியார் சீலம் ஆர்ந்தவர் செம்மையுள் நிற்பரே. அப்போ அந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து அறமுறைத்த வாட்போக்கி இறைவனை மனத்தால தொழுது வணங்கி வருகின்ற அடியார்கள்
இந்த பாலகர், விருத்தர், பழையார் என்று பாகுபாடு பார்க்காது பாச கயிறு கொண்டு உயிரை பற்றிச் செல்கின்ற அந்த காலனின் தூதுவர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள், அஞ்சார், செம்மையோடு விளங்கி சிவகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்ல. பெருமானை போற்றி வழிபாடு செய்தால் தினமும் வழுவாது பெருமான் திருவடிகளை மலர் கொண்டு போற்றி திருமுறைகள் கொண்டு பாராயணம் செய்து வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் எதை கண்டும் அஞ்சாது இருப்பார்கள். அந்த அடியார்கள் சிவகதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல. காலனி தூதுவர்களால ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்றத செய்தியை இங்க நமக்கு எடுத்து சொல்றார். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதியே அருகிற மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.